ஒரு மாசத்துல 1,22,000 கோடி ரூபாய். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. ஆமா, இந்திய பங்குச்சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரே மாசத்துல வெளியே எடுத்த பணம் இது. சாதாரண லாஜிக் படி பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய தொகை மார்க்கெட்டை விட்டு ஒரே அடியா வெளியேறும்போது என்ன நடக்கணும்? சந்தை சுக்கு நூறா உடைஞ்சு தரமட்டமாகிருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா 2026ஆம் ஆண்டோட தொடக்கத்துல துல்லியமா இதுதான் நடந்தது. வெளிநாட்டு பணம் வெள்ளம் போல வெளியேறியது. ஆனாலும் சந்தை அதல பாதாளத்துக்கு போகல. ஆமாங்க, போகல. மாறாக சில மாதங்கள்ல புவியீர்ப்பு விசையே மீறுது போல மேல் நோக்கி பயணிச்சது. நேர்களாகிய நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த முரண்பாடு சாத்தியமாச்சு? இந்த முரண்பாடு தான் பங்குச்சந்தை வரலாற்றுல நம்ம பாக்குற மிக பிரம்மாண்டமான ஒரு பரிணாம வளர்ச்சி. நீங்க பகிர்ந்துள்ள தரவுகளை பார்க்கும்போது எண்கள் வெறும் எண்களா இல்ல. ஆமா, அது ஒரு கதையை சொல்லுது. கண்டிப்பா. ஜனவரி 2008 மே 2026 வரையிலான நிஃப்டி குறியீடு, அப்புறம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின், அதாவது இந்த FIIகளின் மாதாந்திர விற்பனை, முதலீட்டு தரவுகளை நம்ம மேலோட்டமா பார்த்தா எவ்வளோ பணம் உள்ள வந்துச்சு வெளியே போச்சுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அதன் உள்ளே ஆழமா போனா, ஆழமாகச் சென்றால் ஒரு மாபெரும் கட்டமைப்பு மாற்றமே மார்க்கெட்ல நடந்திருக்கிறது உங்களுக்கு புரியும். அந்த ஆழத்துக்கு தான் நாம இன்னைக்கு நம்ம விரிவான அலசல்ல போக போறோம். இந்த தரவுகளின் மூலம் நாம தேடப் போற விடை மிக தெளிவானது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா FIIகள் அதிக அளவுல இந்திய பங்குகளை விற்கும்போது நம்ம சந்தை நிலை குழஞ்சு விழுந்ததுண்டு. 2008லயும் 2020லயும் அதை நாம கண்கூடா பார்த்தோம். கரெக்ட். ஆனா 2024 முதல் 2026 வரையிலான காலகட்டத்துல முந்தைய காலங்களை விட பல மடங்கு, சொல்லப்போனா நம்பவே முடியாத அளவிலான தொகையை அவங்க வித்த போதிலும் நிஃப்டி ஏன் தரைமட்டமாகல? அந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற இயந்திரவியல், அதாவது மெக்கானிசம் என்ன? சரி, இத சரியா புரிஞ்சுக்கணும்னா சந்தையோட தாங்கும் திறன், அதாவது ரெசிலியன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம அலசணும். ஆனா இன்றைய சந்தையோட வலிமைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல சந்தை எவ்வளவு பலவீனமா இருந்துச்சுன்னு நாம முதல்ல பார்த்தாகணும். அப்போதான் இந்த மாற்றத்தோட அளவு நேயர்களுக்கு புரியும் இல்லையா? ஆமா, அப்போதான் அந்த வித்தியாசம் தெரியும். சரி, தரவுகளை கொஞ்சம் பின்னோக்கி புரட்டுவோம். 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தரவு இப்போ என் கண்முன் இருக்கு. அந்த தரவை பார்க்கும்போது எனக்கே மூச்சு முட்டுதுன்னு தான் சொல்லணும். அந்த அக்டோபர் மாசத்துல அந்த ஒரு மாசத்துல FIIகள் மார்க்கெட்ல இருந்து விற்று வெளியேற்றிய தொகை வெறும் 15,653 கோடி ரூபாய். இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டா இது ரொம்ப சாதாரண தொகை. ஆமா, ஆனா நிஃப்டி எவ்வளோ சரிந்தது தெரியுமா? சுமார் 26.40% சரிந்தது. நீங்க கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. 26%ங்கிறது வெறும் நம்பர் இல்ல. உங்க குழந்தையோட கல்விக்காக நீங்க 10 லட்சம் ரூபாய் சந்தையில முதலீடு செஞ்சிருந்தா ஒரே மாசத்துல அது 7,40,000 ரூபாயா குறைஞ்சிரும். இது எவ்வளவு பெரிய வலி! மிகப்பெரிய வலிதான். ஆனா வெறும் 15,000 கோடி ரூபாய்க்கு 26% சரிவு எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறத நாம மெக்கானிக்கலா புரிஞ்சுக்கணும். பங்குச் சந்தையில லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி. 2008ல நம்ம சந்தையோட லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு சிறிய குளம் போல இருந்துச்சு. அந்த சிறிய குளத்துல 15,000 கோடிங்கிற ஒரு நடுத்தர அளவிலான கல்ல தூக்கி போட்ட உடனே தண்ணி நாலாபுறமும் திரிச்சு மிகப்பெரிய அலைகள் உருவாகிடுச்சு. எக்ஸாக்ட்லி. வெளிநாட்டு முதலீடாளர்கள் விக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை எதிர்த்து நின்னு வாங்குறதுக்கு உள்நாட்டுல போதுமான சக்தி இல்ல. அதனால விலை தடதடவன சரிஞ்சுது. வாங்குறதுக்கு ஆள் இல்லங்கிற வாதம் எனக்கு புரியுது. ஆனா 2008ல இருந்து நாம ஒரு 12 வருஷம் முன்னோக்கி வருவோம். மார்ச் 2020க்கு போவோம். ஓ, கோவிட் பெருந்தொற்று காலம். ஆமா, உலகம் முழுவதும் பீதியை ஏற்படுத்தின நேரம். 12 வருஷங்கள்ல நம்ம மார்க்கெட் ஒரு பெரிய குளமாகவோ அல்லது ஏரியாவாகவோ மாறி இருக்கணுமே. அப்படியானால் சந்தை சரிஞ்சிருக்க கூடாதே. ஆனா தரவுகள் வேற மாதிரி சொல்லுதே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. 2020ல நம்ம சந்தை கட்டமைப்பு ரீதியா வளர்ந்திருந்தது உண்மைதான். ஆனா மார்ச் 2020ல அவங்க வெளியேற்றிய தொகை 2008 விட பல மடங்கு அதிகம். ஆமா,
தரவுகள் படி 65,000 கோடிக்கு மேல. கரெக்ட். அந்த பதற்றமான சூழ்நிலையில அவங்க சுமார் 65,816 கோடி ரூபாய ஒரே மாசத்துல வித்து தீர்த்தாங்க. இதோட விளைவா நிஃப்டி 23.30% சரிந்தது. ஆக 15,000 கோடிக்கு 26% சரிந்தது. ஆனா 65,000 கோடி வெளியேறியப்போ 23% சரிஞ்சிருக்கு. அதாவது வெளியேறிய பணம் 4 மடங்கு அதிகம். ஆனா சரிவு முந்தைய காலத்தை விட சற்று குறைவுதான். இருந்தாலும் 23% சரிவுங்கிறது ஒரு மாபெரும் வீழ்ச்சிதான். இதை நான் இப்படி பார்க்கறேன். நீங்க ஒரு நடுத்தர அளவிலான மரப்படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி, மரப்படகு. அந்த படகுல ஒரு பெரிய யானை ஏறி நிக்குது. அந்த யானை தான் FIA. திடீர்னு அந்த யானை படகுல இருந்து கடல்ல குதிச்சா அந்த எடையோட சமநிலை மாறி படகு அப்படியே தலைகீழாக கவிழ்ந்துடும். ஆமா, பேலன்ஸ் போயிடும். 2020 அந்த 65,000 கோடிங்கிற யானை குதிச்ச உடனே நம்ம சந்தைங்கிற படகு நிலை குழிஞ்சு கவிழ்ந்துடுச்சு இல்லையா? சந்தையோட எடைய சமநிலைப்படுத்த வேற யாரும் இல்லங்கிற வகையில உங்க ஒப்பீடு ரொம்ப சரி. ஒரு பங்க ஒருவர் விற்கிறாருன்னா அந்த விலையில வாங்கறதுக்கு எதிர்ப்புறம், அதாவது கவுண்டர் பார்ட்டி ஒருவர் இருக்கணும். 2020 அந்த 65,000 கோடிய வாங்க உள்நாட்டுல போதுமான பணம் தயாரா இல்ல. அதனால விலைய வெகுவாக குறைச்சு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த மாபெரும் வீழ்ச்சி. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த தரவுகளின் மையப்பகுதியான 2024-2026 காலகட்டத்துக்குள்ள நம்ம இப்போ நுழையிறோம். நீங்க சொன்ன லாஜிக் படியே பார்த்தா சொல்லுங்க. 65,000 கோடி ரூபாய் வெளியேறியதற்கே சந்தை 23% சரிஞ்சி பாதாளத்துக்கு போச்சுன்னா அதை விட 2 மடங்கு பணம் ஒரே மாசத்துல வெளியேறினா சந்தை காணாமலே போயிருக்கணுமே. கணித ரீதியா பார்த்தா அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா அக்டோபர் 2024 தரவை எடுத்துக்குவோம். FIIகள் விற்று தீர்த்த பங்குகளோட மதிப்பு 1,14,445 கோடி ரூபாய். இது 2020 வித்ததை விட 2 மடங்கு அதிகம். ஆமா, அப்படி பார்த்தா சந்தை 40 அல்லது 50% சரிந்திருக்கணுமே. ஆனா நிஃப்டி வெறும் 6.20% மட்டுமே சரிந்தது. இது எப்படி சாத்தியம்? மீதமுள்ள சரிவு எங்கே போச்சு? எப்படி இந்த அடி உள்வாங்கப்பட்டது? இங்கதான் நாம அந்த புதிய இயந்திரங்களை பத்தி பேசணும். 2024 நம்ம மார்க்கெட்டுங்கிறது நீங்க முந்தி சொன்ன அந்த மரப்படகு அல்ல. இது ஒரு மாபெரும் சொகுசு கப்பலா மாறிடுச்சு. சொகுசு கப்பல் சமன் செஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம், எறும்புகளா? ஆமா, அந்த எறும்புகள் தான் சாதாரண உள்நாட்டு முதலீட்டாளர்கள். 1,00,000 கோடி ரூபாய சாதாரண மக்களா வாங்கினாங்களா? இத தரவுகள் அடிப்படையில எனக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. நேரடியா மக்கள் வாங்கலனாலும் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது DII மூலமா வாங்குனாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்டுகள்ல மாசம் 2,000 ரூபாயோ அல்லது 5,000 ரூபாயோ SIP செய்றீங்க இல்லையா? ஆமா, மாசம் மாசம் போடுறதுண்டு. உங்கள போல என்ன போல கடைக்கோடியில உள்ள சாதாரண மனுஷங்க வர கோடிக்கணக்கான மக்கள் இப்ப பங்குச் சந்தையில நேரடியாகவும் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாகவும் முதலீடு செய்றாங்க. ஒவ்வொரு மாசமும் பல 10,000 கோடிகள் எந்த தடங்களும் இல்லாம உள்நாட்டு சந்தைக்குள்ள வந்து விழுது. ஓஹோ. ஆகவே அக்டோபர் 2024 வெளிநாட்டவர் 1,00,000க்கு மேல கோடிய வித்தப்போ அத வாங்குறதுக்கு நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்டுகளிடமும் முதலீட்டாளர்களிடமும் பணம் தயாரா இருந்துச்சு. அவங்க வித்ததை இவங்க வாங்குனாங்க. அதனால விலை பெருமளவுல சரியல. இது கேக்குறதுக்கே வியப்பா இருக்கு. அதாவது யானை வெளியேற பாதையில லட்சக்கணக்கான எறும்புகள் அணிவகுத்து சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்பிடுச்சுங்கிறீங்க. மிக சரியான விளக்கம். இது ஜனவரி 2025 தரவுகளிலும் மிக தெளிவா தெரியுது. அந்த மாசத்துல 87,374 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் வெளியேறியது. ஆனா சந்தை எவ்வளோ சரிஞ்சுது? ரொம்ப கம்மிதானே. வெறும் 0.60% மட்டுமே. 1%க்கும் குறைவான சரிவு. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது இந்திய சந்தை இப்போ வெளிநாட்டவரோட கைகள்ல இல்ல, நம்ம கைகள்ல தான் இருக்குங்கிறது தெளிவா புரியுது. அதனாலதான் இத சந்தையோட ரெசிலியன்ஸ் அல்லது தாங்கும் திறனுன்னு சொல்றோம். ஆனா இந்த தாங்கும் திறனுக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. உள்நாட்டு பணப்புழக்கம் மிக பெரியது என்றாலும் அது முடிவற்றதல்ல. ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா மார்ச் 2026 தரவை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. அந்த மாசத்துல வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொகையா 1,22,540 கோடி ரூபாய் விற்பனை நடக்குது. 1,22,000? ஆமா. அப்போ சந்தை 11.30% சரிஞ்சது. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் வெளிநாட்டவர் விற்ற வேகம் அதிகமா இருந்ததால அந்த 11% சரிவை நம்மால தவிர்க்க முடியல. அப்படிதானே? மிக துல்லியமா சொன்னீங்க.
வாங்குபவர்களை விட விற்பவர்களின் அழுத்தம் மிக அதிக எல்லையை தொடும்போது லேசான சரிவு வரத்தான் செய்யும். அந்த மாபெரும் தொகையை உள்நாட்டு முதலீட்டாளர்களால முழுமையா தாங்கி பிடிக்க முடியல. அதனால விலையை சற்று குறைச்சு வாங்கினாங்க. ஆமா, அதுதான் இந்த 11% சரிவு. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், 2008ல 15,000 கோடி வெளியேறியதற்கே 26% சரிந்த சந்தை எங்கே? இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல கோடிகள் வெளியேறியும் வெறும் 11% நின்ற சந்தை எங்கே? இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றம். ஆனா இது அங்க நிக்கலையே. அடுத்த மாத தரவை பார்த்து என் கணக்குகளே குழம்பிடுச்சு. ஏப்ரல் தரவுதானா? ஆமா, மார்ச்ல மார்க்கெட்டை 11% இறக்குனவங்க அடுத்த மாசமே, அதாவது ஏப்ரல் 2026ல மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான விற்பனையை செய்றாங்க. 70,135 கோடி ரூபாய் சந்தையிலிருந்து வெளியேறுது. சாதாரண லாஜிக் படி பார்த்தா முந்தைய மாதத்தின் சரிவோட இதுவும் சேர்ந்து மேலும் ஒரு 6 அல்லது 7% சரிவை உழவா கொடுத்துருக்கணும். ஆனா நிஃப்டி 7.5% பாசிட்டிவா உயர்ந்திருக்கு. இது நம்ப முடியாத ஒரு நம்பர். 70,000 கோடி வித்து தொல்லப்படுது. ஆனாலும் விலை எப்படி மேல போகும்? புவியீர்ப்பு விசையை மீறி தண்ணி மலை உச்சிக்கு செல்றது போலல்லவா இருக்கு இந்த தரவு. இது எப்படி மெக்கானிக்கலா சாத்தியம்? இதுதான் சந்தையோட மிக அழகான ஒரு சூக்ஷ்மம். ஏப்ரல் 2026ல நடந்தது என்னன்னா, எஃப்ஐஐகள் 70,000 கோடியை வித்தாங்கங்கிறது உண்மைதான். ஆனா அந்த மாசத்துல உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களும் சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர்களும் சந்தைக்குள் கொண்டு வந்த பணம் அந்த 70,000 கோடியை விட பல மடங்கு அதிகமா இருந்திருக்கணும். ஓஹோ, அதாவது விக்கிறவங்களை விட வாங்குறவங்களோட பசி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அங்க 10 பேர் அந்த பொருளை வாங்க போட்டி போடுறாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன்? யார் 105 ரூபாய் தர்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன், விலையை ஏத்துவேன். கரெக்ட். ஏப்ரல் 2026ல இதுதான் நடந்துச்சு. வெளிநாட்டவர் விற்ற பங்குகளுக்காக உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருந்தாங்க. வாங்கும் வேகம், அதாவது பையிங் மொமெண்டம், விற்கும் வேகத்தை முழுமையா முறியடிச்சு மேல போயிடுச்சு. ஆமா, அதனாலதான் பல ஆயிரம் கோடிகள் வெளியேறியும் சந்தை 7.5% உயர்ந்தது. இப்பதான் அந்த முழு மெக்கானிசமும் எனக்கு புரியுது. ஆனா நாம ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த தரவுகள் அனைத்தும் என்ன நடக்குது, அந்த பணம் எப்படி உள்வாங்கப்படுதுங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா இந்த தரவுகள் நமக்கு சொல்லாத ஒரு பெரிய பகுதி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நேயர்களாகிய நீங்க இந்த தரவுகளை கையாளும் போது ஒரு முக்கிய வரம்ப உணர்ந்திருக்கணும். ஜனவரி 2008 முதல் மே 2026 வரையிலான இந்த எண்கள் நமக்கு ஏன் என்ற கேள்விக்கான விடைய சொல்லல. ஆமா, குறிப்பா 2024 முதல் 26 வரை ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவ்வளவு மூர்க்கத்தனமா தங்கள் பணத்தை வெளியே எடுத்தாங்க? அந்த $1 மில்லியன் கேள்விக்கான விடை இந்த எண்களுக்குள்ள இல்ல. கரெக்ட். அவங்க விற்க காரணம் உலகளாவிய வட்டி விகிதங்களில் ஏற்பட்ட மாறுதல்களா இருக்கலாம், அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்கலாம், அல்லது உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்களா இருக்கலாம், போர்கள், பொருளாதார தடைகள், அல்லது இந்தியாவுக்குள்ளேயோ வெளியேயோ நடந்த அரசியல் மாற்றங்களா இருக்கலாம். வலதுசாரி பொருளாதார கொள்கைகள் காரணமா அல்லது இடதுசாரி பார்வைகள் காரணமான்னு எந்த ஒரு முடிவுக்கும் நாம இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு வர முடியாது. ஆமா, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம எந்த அரசியல் அல்லது கொள்கை சார்பும் இல்லாம எங்கள் காட்டும் உண்மையை மட்டுமே இங்க பேசுறோம். அந்த உலகளாவிய காரணிகள் இந்த தரவுகள்ல பிரதிபலிக்கல. அது மிக முக்கியமான பதிவு. அந்த தரவுகளோட லிமிட்ஸை நாம முழுமையா ஒப்புக்கொள்றோம். முதலீட்டாளர்கள் அந்த ஏன் அப்படிங்கறத தனியா பொருளாதார பகுப்பாய்வுகள் மூலமாக தான் தேடணும். ஆனா சொல்லுங்க, இந்த என்ன நடக்குதுங்கிற தரவை வச்சுக்கிட்டு ஒரு முதலீட்டாளர் என்ன பாடம் கத்துக்க முடியுங்கிறது தான் இங்க மிக முக்கியமானது. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயருக்கு இந்த தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில எப்படி உதவும்? சரிப்பா, வெளிநாட்டவர் வித்தாங்க, நம்ம ஊர் ஆட்கள் வாங்கினாங்க, சந்தை விழல. இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சாதாரண முதலீட்டாளர் கேட்டா நாம என்ன சொல்றது? ரன்ன முதலீட்டாளர்கள் பதற்றம் அடைவாங்க. ஆமா, ஐயையோ வெளிநாட்டவர்கள் விக்கிறாங்களே, சந்தை பாதாளத்துக்கு போக போகுது, நாமும் வித்துட்டு தப்பிப்போன்னு தங்கள் நல்ல பங்குலையும் நஷ்டத்துக்கு விற்க தொடங்கிடுவாங்க. ஓ, இதுக்கு பேர் தான் பேனிக் செல்லிங். எக்ஸாக்ட்லி. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த தரவுகள் உங்களுக்கு தரும் மிகப்பெரிய பாடம் என்னன்னா, அந்த பதற்றம் இனி தேவையில்ல. அதாவது அந்த வெளிநாட்டு யானை கடலை குதிச்சிடுமோன்னு பயந்து படகுல இருக்கிற நாமும் பதற்றத்துல கடலை குதிக்க வேண்டியதில்லை, அப்படிதானே? ஆமா, ஏன்னா நம்ம கிட்ட இப்போ ஒரு சொகுசு கப்பல் இருக்கு. 100க்கு 100 உண்மை.
ஏப்ரல் 2026ல 70,000 கோடி வெளியேறியும் சந்தை 7.5% உயர்ந்துச்சுங்கிறத எப்போதுமே மனசுல பதிய வச்சுக்கோங்க. சந்தை இப்போ தனது சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு ஒரு அபாரமான ரெசிலியன்ஸ வளர்த்துக்கிட்டு இருக்கு. உள்நாட்டு பணப்புழக்கங்கிற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையம் சந்தைய சுற்றி இருக்கு. அதனால எஃப்ஐஐகளோட விற்பனை தரவுகளை பார்த்து பயந்து நீண்ட கால நோக்கத்தோட நீங்க வாங்கிய நல்ல முதலீடுகளை அவசர கதியில விற்க வேண்டிய அவசியம் இல்ல. பேனிக் செல்லிங்கிற வார்த்தையே இனி அகராதியிலே தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அதத்தான் இந்த தரவுகள் ஆணித்தரமா உணர்த்துது. மிகவும் ஆழமான விளக்கம். நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா இந்த தரவுகளை பார்க்கும்போது ஒரு மாபெரும் கதை கண்முன் விரியுது. கண்டிப்பா 2008ஆம் ஆண்டுல வெறும் 15,000 கோடி வெளியேறியதற்கே 26% சரிஞ்சு படுகுழியில விழுந்த ஒரு பலவீனமான சந்தையா நாம இருந்தோம். யாரோ ஒருவர் தும்மினா நமக்கு காய்ச்சல் வரும் நிலை. ஆமா. ஆனா இன்னைக்கு 2024 முதல் 26 வரையிலான காலகட்டத்துல லட்சக்கணக்கான கோடிகள், அதாவது ஒரே மாசத்துல 1,22,000 கோடிகள் வெளியேறிய பிறகும் கூட சந்தை சுருண்டு விழல. சில சமயங்கள்ல லேசான சரிவை சந்திச்சாலும் பல சமயங்கள்ல எதிர்த்து நின்னு ஏற்றத்தையும் சந்திச்சு கம்பீரமா நிமிர்ந்து நிக்கிற ஒரு மாபெரும் பொருளாதார சக்தியா நம்ம சந்தை உருமாறி இருக்கு. இது ஒரு நாட்டோட பொருளாதார பரிணாம வளர்ச்சி. சந்தேகமே இல்ல. உள்நாட்டு முதலீட்டாளர்களோட முதிர்ச்சியையும் அவங்க மார்க்கெட் மேல வைத்துள்ள நம்பிக்கையுமே இது காட்டுது. ஆனா சொல்லுங்க, இந்த தரவுகள் அனைத்தையும் அலசிய பிறகு இது ஒரு மிக முக்கியமான, சற்றே சிந்தனையை தூண்டும் கேள்வியை நம் முன் வைக்குது. நேயர்களாகிய நீங்க இத ஆழமா சிந்தித்து பார்க்கணும். என்ன கேள்வி அது? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவ்வளவு பெரிய தொகைய, பல லட்சக்கணக்கான கோடிகளை சந்தையிலிருந்து வெளியே எடுத்தும் நிஃப்டி பெரிய அளவுல சரிவதை தவிர்த்திருக்கு. அதாவது உள்நாட்டு பணமே சந்தையை இவ்வளவு வலிமையா தாங்கி பிடிச்சிருக்குன்னா, எனக்கு புரியுது. எதிர்காலத்துல உலகளாவிய பொருளாதாரம் சீரடைந்து அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எப்பவாவது மீண்டும் அந்த லட்சக்கணக்கான கோடிகளை இந்திய சந்தைக்குள் கொண்டு வரும்போது, ஏற்கனவே உள்நாட்டு பணத்தால் வலிமையா இருக்கிற நம்ம சந்தை அந்த புதிய வெளிநாட்டு பணமும் சேரும்போது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உச்சத்தை தொடும்? அதுதான் கேள்வி. அது உண்மையிலேயே கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான கேள்விதான். நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. உள்நாட்டு இயந்திரங்கள் முழு வேகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சொகுசு கப்பல்ல அந்த மாபெரும் யானைகள் மீண்டும் ஏறி தங்களன் பலத்தையும் சேர்க்கும் அந்த நாளை கற்பனை செஞ்சு பாருங்க. மார்க்கெட் எந்த எல்லைகளை உடைத்து கொண்டு மேலே செல்லும்னு யோசிக்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இந்த ஒரு ஆழமான சுவாரஸ்யமான சிந்தனையோடு நேர்களாகிய உங்களை விட்டு செல்றோம். இந்த விரிவான அலசல் சந்தையின் பின்னணியில் இயங்கும் உண்மையான இயந்திரவியலை உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோடு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.